ப்ரெஸ் பீப்புள், மீடியா வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம். இது இப்போ கேட்குதா? சரி. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றதால கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்குது. போக சரியாக நினைக்கிறேன். அறியாத பசங்க படத்தில் என்னை சூஸ் பண்ணது தேங்க்ஸ் ரகு சார். தான் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா, என் ஒய்ஃபு, என் தம்பி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். படம் கண்டிப்பாக நல்லபடியாக வரும். எல்லா படத்தையுமே நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி நீங்களும் ஆதரவு தெரியுங்க. தேங்க்ஸ். அப்புறம் இளைஞர் சாருக்கு நன்றி, ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி, கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நன்றி. நான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ. இப்போ நர்வஸாக இருக்காரு. கண்டிப்பாக ஆடியோ லான்ச்சில் வந்து நர்வஸ் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக பேசுவார்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டருக்கும் சொன்ன ஒரு பட பூஜையே வந்து இடம் நிற்க இடம் இல்லாமல் உட்கார இடம் இல்லாமல் இப்படி ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னும் போது ஆடியோ லான்ச்சுக்கு இன்னும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தபடியாக படத்துடைய ஹீரோயின் சிம்ரன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு நம்ம படம் பூஜைக்கு. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறதுக்கு. நல்ல டீம் கிடச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நம்ம 90s சிம்ரன் இருக்கும்போது அவங்க ஹிந்தி பேசிய ஹிந்தி நடிகையாக வந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தோற்றம் வச்சு தமிழ் பேச தெரியாமல் திக்கி பேசுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். ரொம்ப நல்லாவே பேசுகிறாங்க. அண்ட் ஆடியோ லான்ச்சில் இன்னும் எலாபரேட்டாக நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் படத்தோடைய அடுத்த இரண்டாவது கதாநாயகியான அனு அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நல்ல டீம். புதுசாக நான் ஆக்சுவலி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. ஆக்சுவலி இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ நல்லா பண்ணணும், நல்லபடியாக ரீச் ஆகணும்னு இருக்குது. உங்கள் எல்லோரும் சப்போர்ட் அண்ட் நல்ல டீம். ஆமாம், எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு ஸ்பீச் மூவி இண்டஸ்ட்ரியில் ஸ்டேஜ் ஸ்பீச் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்களும் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்தபடியாக படத்துடைய கோ டைரக்டர் ரவி கிரண் அவர்களை மேடை கழிக்கிறோம். சில வார்த்தைகள் பேசுவார். வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்கள் மற்றும் தோழர்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். மீடியா நண்பர்களுக்கும் எங்களது நன்றி. இந்த படம் வந்து ஒரு அருமையான கதை அம்சத்தோட உருவாகிட்டு இருக்கு. நண்பர் ரகு அவர்கள் ஒரு நாட்டு சொல்லி பிரமாதம் பண்ணியிருக்காரு. அதை சொல்லி தான் வந்து ப்ரொடியூசர் சார் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு கதை அம்சம். 5 பாடல்களோடு இந்த படம் தயாராகி கொண்டிருக்கிறது. விரைவில் இந்த படத்தோட பாடல்கள் வந்து பதிவாகும் போது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. எனக்கு ரகு வந்து ஒரு 35 வயது நண்பர். 35 வயது நண்பர் அங்கேயா ஃபோனில் அவர் சொல்கிறது எனக்கு என்ன சொல்லுங்க சார், நான் சொல்லிட்டு தான் எனக்கு திரும்ப கேட்குறது. எனக்கு ரகு அவர்கள் வந்து எனக்கு 35 வருட நண்பர். அவர் 2 பேரும் ஒரே ஏரியா சிந்தார்பள்ளி சேர்ந்தவர்கள். 2 பேரும் ஒரே பள்ளியில் படித்தோம். ஒரே குரு, ஒரே மாதிரி ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிச்சு குறைஞ்சபட்சம் 20 வருடம் நாங்கள் அவரோட இணைஞ்சு பணியாற்றிருக்கோம். இப்போ நாங்கள் தனித்தனியாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவருடைய இணை இயக்குனராக கோ டைரக்டராக வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கை நண்பர்கள் இருவரும் சேர்ந்து பண்ணுறோம். எங்கள் 2 பேருக்குள்ள எந்த விதமான ஈகோவும் கிடையாது. இங்கே நாங்கள் ஷேர் சொல்லிக்கிட்டாலும் அவர் எனக்கு திட்டுறதுக்கோ நான் ஒரு கேள்வி கேட்கறதுக்கோ வந்து 2 பேருக்கும் முழுமையான உரிமை உண்டு. ஏன்னா நம்ம அவ்வளோ 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு இணை இயக்குனர் அவருக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து நல்லா வெற்றி அடையணும்னு ஆண்டவனை பார்த்துக்கிறேன். பவுனம்மாள் அவர்கள் வந்து மேலும் நிறைய படங்கள் வந்து ரகு சாருக்கு கொடுக்கணும். அவர் வந்து இதே போல் நிறைய படங்கள் படம் வேண்டி கொடுக்குறேன். மீடியா நண்பருக்கு நன்றி வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக படத்துடைய கேமராமேன் ரவி சுப்ரம் அவர்களை மேடை கழிக்கிறோம். சில வார்த்தைகள் பேசுமாறும் அழைக்கிறோம்.
சார் எல்லோருக்கும் வணக்கம். ரகு சார் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் இசையிலிருந்து இயக்கத்துக்கு மாறியிருக்காரு. இயக்கம் நல்ல ஒரு ஸ்கிரிப்டை சொன்னார் எங்கிட்ட. நல்லா இருந்துச்சு சார், பண்ணலாம் பேசிட்டு இருந்தோம். அவர் சடனாக எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு சார் நம்ம ஆடியோ லான்ச் பண்ணுறோம், சாரி பட பூஜை பண்ணுறோம், முடிச்சுட்டு சீக்கிரம் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னாரு. ஸோ கதை நல்லா இருக்கு, கதையை கேட்டு நல்லா இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன். அதனால் ஷூட்டிங் பண்ணி நல்லா பிரம்மாண்டமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஆடியோ லான்ச்சில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். படம் நல்லபடியாக வர உங்களுடைய வாழ்த்துக்களையும் எல்லாருடைய அன்பையும் ஆதரவு இருப்பார். வாய்ப்பு கொடுத்த ரொம்ப நன்றி சார். இந்த பட துவக்க விழாவுக்கு வந்து வாழ்த்தி பேச வந்திருக்கும் நம்மளுடைய காதல் சுகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சில வார்த்தைகள் வாழ்த்தி பேசுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.